ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கு 5 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபர்தராக கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 1 மந்த்துக்கு 5 kg வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத பற்றியும், இந்த ப்ராடக்டை எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து 1 மந்த்துக்கு 5 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 1 மந்த்துக்கு ஈஸியாக 5 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே, அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேக்மேட் ஃபார்முலா 1 புரோட்டீன் ஃப்ரெஷ் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 1 மந்த்துக்கு 5 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே, இதை டெய்லி பேசிஸில் எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock வேக்கப் ஆகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஃப்ரெஷ் எடுத்துக்கணும். இந்த ஃப்ரெஷ்ஷை அந்த டைமில் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, 1 scoop ஃப்ரெஷ் 160 ml வார்ம் வாட்டரில் இந்த ஃப்ரெஷ்ஷை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 7:30 8:30 நீங்கள் ஷேக் எடுத்துக்கணும். இந்த ஷேக்கை நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா, 250 ml நார்மல் வாட்டர் இல்லை அப்படின்னா சில் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஷேக்மேட் 2 scoop எடுத்துக்கோங்க. ஃபார்முலா 1ல் 3 scoop எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனில் 1 scoop எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 11 o'clock ஒரு ஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த ஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷில் 2 scoop எடுத்துக்கோங்க. 250 ml வார்ம் வாட்டரில் இந்த ஃப்ரெஷ்ஷை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 o'clock நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கணும். இந்த லஞ்சை எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத உங்கள் கோச் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 o'clock ஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த ஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எந்த மாதிரி எடுத்தீங்களோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 5 o'clock ஒரு ஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த ஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 11 o'clock எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்களோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நைட் நீங்கள் ஷேக் எடுக்கணும். இந்த ஷேக் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, நார்மல் வாட்டர் இல்லை அப்படின்னா சில் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷேக்மேட்டில் 2 scoop, ஃபார்முலா 1ல் 3 scoop. நீங்கள் மார்னிங் ஷேக்கில் ப்ரோட்டீன் எடுத்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் நைட் ஷேக்கில் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. ஆக்டிவேட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் 1 scoop எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி நைட் 8:30 நீங்கள் இந்த ஷேக்கை கன்சியூம் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த ப்ராடக்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு கம்பல்சரி உங்களுக்கு 5 kg வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை டைரெக்டாக 42% எப்படி பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கம்பல்சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.